சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து முதல் ஸ்டெப் வச்சாச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 10 லட்சம் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுமே சேர்த்து 10,07,000 ஃபாலோவர்ஸ் இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். 10 லட்சம் ஃபாலோவர்ஸ், 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை தாண்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸு, ஃபாலோவர்ஸு, ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இந்த பேஜை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் இந்த 10 லட்சம் ஃபாலோவர்ஸை வந்து ரீச் பண்ணதை பார்த்த ஒரு ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு பேஜ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2019 அப்போ தான் நம்ம பேஜை க்ரியேட் பண்ணியிருக்கோம். பேஜ் க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 0 ஃபாலோவர்ஸ்லேருந்து எல்லாம் ஆரம்பிப்பாங்க. நான் அதை சொல்கிறத விட 0 நாலேஜ்லேருந்து தான் நான் ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு எடிட்டிங் தெரியாது, எப்படி வீடியோ எடுக்கணும்னு தெரியாது. போர்ட்ரேட்டு, லேண்ட்ஸ்கேப், அந்த ரேஷியோ, அந்த கேமராவில் என்ன செட்டிங் வைக்கணும், அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் பேஜ் ஆரம்பித்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் பண்ணணுன்ற தாட்டில் தான். ஏன்னா நம்ம டாமினர் வாங்கி எவ்ரி வீக்கெண்ட் ரைடு நம்ம போயிட்டு வீக்கெண்டு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ஏதாச்சும் வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி போவோம். ஸோ அந்த லொக்கேஷனை நம்ம ஒரு வாட்டி வாட்ஸ்அப் ஸ்டோரி அப்படி போகிறோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் எல்லாருமே அந்த ஃபால்ஸ் இப்போ தண்ணி இருக்கா, எந்த மந்த்து போகலாம், பார்க்கிங் அங்கே இருக்கா, சாப்பாடு அங்கே கிடைக்குமா, எவ்வளோ நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம், அது மாதிரி நிறையா கேள்வி கேட்பாங்க. ஸோ 2-3 பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு வீடியோ ஒன்று வீடியோவாக பண்ணுவோம். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு ட்ராவல் வீடியோஸ் நம்ம பேஜில் பிளேசஸ் டு விசிட் இன் தமிழ்நாடு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பிளேஸ் நம்ம போட்டிருப்போம். அதுக்கப்புறம் சைக்கிளிங்கில் சென்னை டு திருப்பதி, சென்னை டு பாண்டிச்சேரி, இந்த மாதிரி சைக்கிளிங்கில் நம்ம நிறையா வீடியோஸ் பண்ணோம். ஸோ எல்லாமே ட்ராவல் வீடியோஸ் மாதிரி இருந்தது. பட் உங்களோட சப்போர்ட்டால் பேஷனாக பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஏன்னா இதில் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், இதில் சம்பாதிக்கணும், இதில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணுன்ற நோக்கத்தில் நான் பண்ணல. ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணணும், அது மக்களுக்கு ஒரு அது பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதான் நான் பேஜ் ஆரம்பித்தேன். பட் பேஷனை அது வேலைன்ற மாதிரி ப்ரொஃபஷனாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி மாற்றிருக்கீங்க. அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ண எப்போவுமே நம்ம யூடியூப்பில் 100K, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் வரும்போது 3 லட்சம் வரும்போது 300 பிளான்ட் கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 1000 பிளான்ட் இருக்குது. ஸோ நம்ம 1 மில்லியன் ரீச் ஆனதால் 1000 பிளான்ட் நம்ம கிவ்அவே தரப்போகிறோம். இது நான் இப்போது கார்த்தி அவர் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். மெட்ராஸ் பைக் கேர் ரெட் ஹில்ஸில். போன வாட்டியும் அவர்கிட்ட தான் கொடுத்தேன். என்னென்னா நான் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது ஒரு 100 பிளான்ட்னா ஒரு 10 கடைக்கு 10 பிளான்ட்டாக அப்படி கொடுப்பேன். பட் அதில் சில பேருக்கு நம்மளால் சில கடைகள், எல்லா கடையும் நம்மளுக்கு க்ளோஸ் தான். இது யார்கிட்ட கொடுக்குறது, யார்கிட்ட கொடுக்க வேணான்னு இல்லை. இப்போ நான் சென்னையில் ஒரு 100 கடை பண்ணுறோம். எல்லாருக்குமே கொடுக்கணுன்னா டைம் ரொம்ப அதுக்கே ஒரு 1 வீக் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுலேயும் யாராச்சும் ஒருத்தர் விட்டுட்டோன்னா அது கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கனால நான் போன வருஷமும் கார்த்திகிட்ட தான் 300 பிளான்ட் கார்த்திகிட்ட எடுத்துகிட்டு போனோம், மெட்ராஸ் பைக் கேர். ஸோ இந்த வாட்டியும் ஒரு 1000 பிளான்ட் இருக்குது, நம்ம கார்த்திகிட்ட தான் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது இந்த ஈக்கோ பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் கொடுத்தது மதுரவாயில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பிளான்ட் ஷாப்புன்னு. ஸோ அவங்க தான் அவங்ககிட்ட தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ வரையும் நான் பிளான்ட் வாங்கிட்டு இருக்கேன். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லா ஒரு 2 அடி வளர்ந்த செடியை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக போயிட்டுருக்கு. எல்லாமே பூச்செடி. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மரம் மாதிரி கொடுத்தேன். பட் நிறைய பேருக்கு எனக்கு வீட்டில் பால்கனியில் அந்த மாதிரி வளர்க்குற மாதிரி கொடுங்க, ஏன்னா மரம் வைக்கிறது அளவு இடம் இல்லைன்றனால இந்த வாட்டி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூச்செடியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த வாட்டி ஃபுல்லாகவே பூச்செடியாக தான் இருக்குது. இது நம்ம ரெட் ஹில்ஸில் மெட்ராஸ் பைக்கரில். நீங்கள் இதுக்கு அடுத்தது நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன். நீங்கள் வீடியோ பார்த்துருக்க ஃபாலோவர்ஸ் ரெட் ஹில்ஸ் சைடு போகிறீங்கன்னா நீங்கள் பிளான்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ இந்த பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அண்டு இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன், வீடியோ நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா பேஜ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் 2019 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாக்டவுனு டைமு. ஸோ லாக்டவுன் நம்ம என் கூட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இல்லை இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே பேஜ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஸ்டார்டிங் 3 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வியூஸ் வரலன்ட்டு போயிருப்பாங்க. சில பேர் 1 மாதம் வீடியோ போடுவாங்க, நடுவில் 2 மாதம் வீடியோ போட மாட்டாங்க, திருப்பி இன்னொருத்தவங்க வீடியோ போடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் நம்ம மட்டும் தான் ஸ்டார்டிங்லேருந்து கன்சிஸ்டண்ட்டாக குவாலிட்டியாக எந்த ஒரு ட்ரஸ்ட்டுமே உடைக்காத அளவு நம்ம லாஸ்ட் 5 வருஷமாக வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் மொதல் 3 வருஷத்தில் நம்மளுக்கு மொத்தமாக கிடைச்ச யூடியூப்பில் கிடைச்ச சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா வெறும் 10,000 தான். அப்போ நான் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணவே இல்லை, யூடியூப் மட்டும் தான் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். வெறும் 10,000 ஃபாலோவர்ஸ் தான், 10,000 சப்ஸ்கிரைபர் தான் ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில். அடுத்த லாஸ்ட் 2 வருஷத்தில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஸோ லாஸ்ட் 2 வருஷம் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே நீங்கள் ஒரு பெரிய லெவல் போயிடுவீங்களான்னு சொல்ல முடியும். சில பேருக்கு 1 மாதத்தில் ரீச் ஆகும், சில பேர் 3 மாதத்தில் ரீச் ஆகும், சில பேருக்கு இப்போ எனக்கு 3 வருஷத்துக்கு கழிச்சு தான் க்ரோத் நடந்திருக்கு, சில பேருக்கு 5 வருஷம் கழிச்சு க்ரோத் நடக்கும். ஸோ அதனால் இது உடனே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் பாசிபிளான்ற மாதிரி கிடையாது. பட் நீங்கள்
குவாலிட்டியான கண்டென்ட்டு கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தீங்க, ட்ரஸ்ட்டை உடைக்காமல் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ரீச் ஆகலான்றதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் எடுத்து வச்சுருக்கேனே சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த வீடியோட எர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா காமெடியாக வீடியோ பண்ணுங்கள், நிறையா மீம்ஸ் இந்த காமெடி மீம்ஸ்லாம் சேர்த்து வீடியோ பண்ணுங்கள், நீங்கள் ஒரு அதான் பொண்ணுங்களுக்கு தான் அதிக ஃபாலோவர்ஸ் கிடைக்கும், அப்புறம் வந்து கிரிஞ்சாக கண்டென்ட் போட்டு நிறையா இது மாதிரி அட்வைஸ் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நிறையா கொடுத்துட்ருப்பாங்க. பட் உனக்கு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் போட்டோன்னா மக்கள் விரும்பி பார்ப்பாங்க, மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம பேஜ் ஒரு எக்ஸாம்பிள், ஏன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே நம்ம ரீச் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட் 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கான்ட்ரவர்சி யாரையுமே நம்ம திட்டலை, சோஷியல் பேஜில் யாரு கூடயும் நம்ம சண்டை போடல, ஒரு கிரிஞ்சாக கண்டென்ட் பண்ணி அது பெருசாக பண்ணல, வைரலும் அந்த மாதிரி எதுவும் ஆகலை. நம்ம கலகாக எவ்ரிடே பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடியோலேருந்து 5 வீடியோ நம்ம கரெக்டான கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே உடச்சாச்சு. நம்ம இந்த மாதிரி போட்டால் தான் வந்து வியூஸ் கிடைக்கும், சப்ஸ்கிரைபர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததெல்லாம் உடச்சாச்சு. இன்னொன்று சோஷியல் மீடியாவில் இந்த 2 பேருக்கு பர்சனல் பிரச்சனை இருக்கும், அதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பிரச்சனையாக பண்ணுறது வந்து எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த கடந்து வந்ததிலே ஒரு 2-3 பேர் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா அது எங்களுக்குள்ளே பேசி நாங்களே சால்வ் பண்ணிப்போம். அதை வந்து சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்து அதை ஒரு தப்பான ஒரு இதுவாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு தப்பாக தெரியுது மற்றவங்க பண்ணுறது. இது வரையும் நம்ம கான்ட்ரவர்சியாக யாரு கூடயும் சண்டைக்கு போகிறது, ஒருத்தர் வந்து தாழ்ந்து பேசுகிறது, அந்த மாதிரி வந்து நம்ம இது வரையும் எந்த கண்டென்ட்டும் பண்ணல, இதுக்கப்புறமும் நம்ம பண்ண போகிறது இல்லை. அண்ட் இன்னொன்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது இந்த லாஸ்ட்டு 2 வருஷமாக நான் சொன்னல, என்னை வந்து நீங்கள் வேலையாக மாற்றிட்டீங்க, இதுதான் எனக்கு சம்பாரித்து கொடுக்குற மாதிரி இருக்குது, எனக்கு வேலை செய்கிறவங்களுக்கும் சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்குது, என்னோடய எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஏர்னிங்ஸ்க்காக நீங்கள் பைக்கோட ரேட்லாம் அதிகமாக கொடுக்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. இப்போ நான் மல்டி கண்டென்ட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட என்கொயரி இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனு, கிச்சன், இன்டீரியர் டிசைனு, அப்புறம் மல்டி கண்டென்ட்டுன்னு ஏகப்பட்ட இது நிறைய ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க, ஹை பட்ஜெட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நம்ம ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக ஆரம்பித்தோம் பேஷனாக, ட்ராவல்னாலும் பைக்கு, நம்ம ட்ராவலு பைக்கு கார்னு போட்டிருந்தோம். அதனால் நம்ம வந்து ஆட்டோமொபைலை தாண்டி வேறு எதுவும் மல்டி கண்டென்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு இருக்கேன். ஸோ அதனால் நான் மல்டி கண்டென்ட் நம்ம பேஜில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆட்டோமொபைல் மட்டும் தான் வரும், 99% ஆட்டோமொபைல் வரும். அந்த 1% என்னென்னா நம்மளுக்கு வந்து டிஷர்ட் வந்து நம்ம ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்தார் நம்ம பேஜுக்கு. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக, அதாவது நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்க ஏதாச்சும் ஒரு சின்னது அந்த மாதிரி வரும் தவிர 99% ஆட்டோமொபைல் மட்டும் தான் நம்ம பேஜில் வரும். இதிலே வந்து புது பைக்கு, புது கார் ரிவ்யூ, அந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் நம்ம வந்து எடுக்காமல் இருக்கும் வீடியோஸு. அதனால் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் மட்டும் தான் வரும். இப்போ வந்து ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேலே ரீச் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ, அவார்டு அந்த மாதிரிலாம் தருவாங்களா, வருமானு தெரில. பட் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம வெறும் 500 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வீரான்ற மோட்டாஸ்பரர் அவங்க, அப்புறம் சிஎம்சி கேவலியர் மோட்டார் சைக்கிளில் கௌதம் ப்ரோ, இவங்க 2 பேரும் அவங்களோட ரைடிங் குரூப்பில் பட்டிங் யூடியூபர், எமர்ஜிங் யூடியூபர்ன்ற மாதிரி ஸ்டார்டிங் இனிஷியலில் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு உத்வேகமாக இருந்தது. அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரி பேஜ் ஆரம்பிக்கிறவங்க, முக்கியம் ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக வீடியோஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு கார் ரிவ்யூவோ போய் ஷோரூமில் கேட்குறீங்க, இல்லை ஒரு கடையில் கேட்குறீங்க, உங்கள் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ, ஃபாலோவர் எவ்வளோ, உங்கள் பேஜை காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது இருக்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுக்கு கால் பண்ணுறவங்களே நம்மளால் அட்டன் பண்ண முடியாமல், வீடியோ கேட்குறவங்க பண்ண முடியாத நிலமையில் இப்போ அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் அது யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண முக்கியமாக ஒரு 5 பேர் பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் பைக்கரில் கார்த்திக் புல்லட் நிறையா பண்ணுறாரு. நம்ம யூடியூப் ஆரம்பிக்கும் போது அவர் சோஷியல் மீடியா இன்ஸ்டாக்குள்ளே வந்தார். 2 பேரும் ஒன்றா தான் ஆரம்பித்தோம். இப்போ 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயப்பாக்கத்தில் 360 ஆட்டோமோட்டிவ் அவங்கள ஒரு ஈவெண்ட்டில் பார்த்து ஆர்எக்ஸ் வீடியோ போய் பண்ண ஆரம்பித்தோம். அவங்களுக்கு பண்ணோம். சென்னையிலேயே ஒரு 10-15 கடை நம்ம ஆர்எக்ஸ் மட்டும் ரெஸ்டோர் பண்ணுறவங்க, ஆர்எக்ஸ் ரெடி பண்ணுறவங்க, ஓல்டு மெக்கானிக்ஸ் வந்து இப்போ வரையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது முகமதுன்னு ஊட்டியில் பார்த்துருந்தோம். ஸோ அவரை பார்த்து அவரோட கார் கலெக்ஷன், பைக் கலெக்ஷன் பண்ணோம். அவங்க பண்ணி அங்கேருந்து கேரளா போனோம், அவர் ரெஃபர் பண்ணி. ஸோ அவரே பார்த்திங்கன்னா நிறைய கடையை ரெஃபர் பண்ணியிருக்காரு. அப்புறம் துளசின்றவர், அவரும் பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறாரு, ரேசிங் பண்ணுறாரு. அவர் மூலிமா நிறைய கண்டக்ட்ஸ் கிடச்சிது. 5வது வந்து யாரை சொல்கிறதுன்னு இல்லை, பாஷான்ட்டு பெருங்குளத்தில் இருக்கார். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த 5 பேர் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 2 வருஷமாக நம்ம வந்து பேஷன்லேருந்து ப்ரொஃபஷனாக மாறிச்சு சொன்னல, அது எங்கன்னா கொரட்டுவல் NH பைக்கர் பிட் ஸ்டாப்னு பைக் ஆக்சரி ஷாப், அவங்க நல்லா 3 ஃப்ளோரில் ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே வந்து எனக்கு மந்த்லி பேக்கேஜாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சேலரி தரேன், பட் எனக்கு வந்து கடையில் வந்து கொஞ்சம் நல்லா வீடியோஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது சேலரியாக மாறும்போது தான் ஓகே, இதில் வந்து நிறையா பேருக்கு வந்து பிஸ்னஸாக அவங்க மக்களுக்கு காட்டுறதுக்கான வேலை இருக்குது,
நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வீடியோ பண்ணுறதுக்குமான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குதுன்னு நம்ம வந்து விஸ்காம் படிக்கிற ராகுல் அவரை எடுத்து அவர் கூட ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஜனான்ற ஒருத்தர் 1 இயராக ஒர்க் பண்ணுறாரு. லாஸ்ட்டு 2 வருஷம் ராகுல் ஜனா இவங்க வந்து வீடியோ எடுக்கலை அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கரெக்டான ஒரு ஃப்ரேம் வச்சு உங்கள் முன்னாடி நான் பேச வாய்ப்பில்லை. நம்ம பேஜில் எடிட்டிங் பார்த்திங்கன்னா அந்தளவு எல்லா வீடியோலையும் பெரிய எடிட்டிங் இருக்காது, சில வீடியோவில் தான் இருக்கும். ஏன்னா லைவாக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து சீக்கிரமாக ரீச் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த எடிட்டிங் ரொம்ப பண்ணாமல் லைவாக பேசுகிறது தான் அதிகமாக ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதே மெயின்டைன் பண்ண தான் நம்ம நினைக்கிறேன். பட் லாஸ்ட் 2 வருஷம் இந்த க்ரோத் இருக்குன்னா ராகுலும் ஜனாவும் இந்த வீடியோ எடுக்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம வந்து இந்த 5 பேர் நான் சொன்னேன், 5 பேர் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100 பேர் சென்னையில் 100 கடை பண்ணுறோம். எஸ்ஹெச் எலக்ட்ரோ பிளேட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பேரலல் ட்வின்ஸ்னு இன்ஸ்டாகிராமில் இருக்கார். லிஸ்ட்டு அடிக்கிட்டே போகலாங்க. அப்புறம் வந்து எல்எஸ்எஸ் கார் கேர் ஷாப்பாக அரும்பாக்கத்தில் இருக்குது, அவரு ரெஃபர் பண்ணி. இன்னொன்று நம்ம பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பைக் சேல்ஸ் கடை ஒன்று பண்ணுறோன்னா அந்த இடத்துல பைக்கோட ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம பைக் சேல்ஸ் கடையை பார்த்திங்கன்னா கிரேஸ் பைக்ஸு, மடிப்பாக்கம், K7 ரேசிங்கு, துறைப்பாக்கம், கேபிஎஸ் பள்ளிக்கரணை, பைக் 7, என்கேஎம் பைக்ஸ் குரோம்பேட்டு, ஏகே பைக் ஜோன் ஆவடி, டாக்டர் மோட்டார் சைக்கிள் பெரம்பூர், அந்த மாதிரி மிஸ்டர் பைக்ஸ் திருவான்மியூர். ஸோ லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கடை பண்ணுறோம். 10லேருந்து 15 கடை பைக் சேல்ஸ் பண்ணுறோம். நீங்கள் காருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீராம் மோட்டார்ஸ், சாம்ஸ் மோட்டார், எல்எஸ்எஸ் கார் கேர், எஸ்எம்எஸ் ஆட்டோடெக்கு, நியூ ஆட்டோமோட்டிவ் கேரேஜ், பாடி ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இது இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர் போய் பண்ணுறோம், எம்எம்ஆர் ரேசிங்கு, அப்புறம் அங்கேயே ஒரு 4-5 கடை பண்ணுறோம், கிருஷ்ணகிரியில் பண்ணுறோம், காரைக்குடியில் பண்ணுறோம், மதுரையில் பண்ணோம். 100 கடை இருக்குது. நான் எல்லா கடையோட ஓனர்ஸ்க்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா சப்போர்ட் பண்ணி நம்மளை வீடியோவுக்கு கூப்பிட்டு ரெகுலராக, அதே மாதிரி ஒரு சில கடை பார்த்திங்கன்னா நம்மளை தாண்டி வெளியில் வீடியோஸ் கொடுக்காம நம்மளுக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுற வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையாச்சும் நான் பேர் விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. ஏன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண கடைகள் மட்டும் கிடையாது, பார்க்குற ஃபாலோவர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனதுக்கு வந்து துணையாக இருந்திருக்காங்க. அண்ட் இன்னொன்று, நான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிவிட்டு வீடியோஸ் பண்ணுறது வந்து பேஷனாக பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு 3 வருஷம் வந்து இதில் ஏர்னிங் பண்ணணுன்ற நோக்கத்தில் நம்ம ஆரம்பிக்கலை. என் பிஸ்னஸ் பண்ணிட்டு இதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக இதில் வந்து நம்மளுக்கு ஒர்க் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. என்னால் கம்பெனி வந்து வேலை செய்கிறது வந்து அதிகமாக பார்த்துக்க முடியலன்னும் போது எங்கள் வீட்டில் நான் டிசிஷன் சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணி, ஓகே உங்கள் பேஷன் வந்து ப்ரொஃபஷனாக எத்தனை பேருக்கு மாறும்னு தெரில. எல்லோரும் ஒரு நம்ம பேஷனாக பண்ணுறதுலேருந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு அது மாறும்னு தெரில. எனக்கு வந்து அது மாற்றி கொடுத்தவங்க எல்லாருக்குமே நன்றி. எங்கள் வீட்டில் சொல்லும்போது எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணி, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீ கம்பெனி விட்டுட்டு இதில் நீ ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிசிஷன் எடுக்கும்போது அதை சப்போர்ட் பண்ண எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வரையும் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே நிறைய சுற்றிட்டு இருக்கோம், தவிர எங்கள் அப்பா அம்மா கூடயும் என் ஒய்ஃப் பசங்க கூடயும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதை இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதை மாற்றிக்கிட்டு வீட்லேயும் நான் டைம் ஸ்பெலவ் பண்ணணுன்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் யாராச்சும் எங்கள் வீட்டில் பார்த்துட்ருக்கீங்க, ரிலேட்டிவ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் ஸோ இதுக்கப்புறம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று, லாஸ்ட்டு 2 வருஷத்தில் நம்ம ஸ்டார்டிங் இதுவரையும் பார்த்திங்கன்னா ஐஃபோனு, சாம்சங் அல்ட்ரா, ஸோ ஃபோன்ஸில் தான் நம்ம வந்து அதிக 99% பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுக்கிறது, எடிட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து ஃபோனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஒரு அல்ட்ரான்ற ஒரு ஃபோன் வாங்கியிருந்தோம். ஸோ அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட குவாலிட்டியோட தரம் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தது. நான் 38,000 ஒரு நார்மல் எஃப்இ ஃபோனில், சாம்சங் ஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தேன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி 15,000 ஃபோனில் ஆரம்பித்தோம் கார்த்தி கூட ஒரு 5 வருஷம் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் 38,000 ஃபோன் வாங்கினோம். அப்போது என் ஃப்ரெண்டு கூட ஒரு டீ ஷாப்பில் எனக்கு இந்த மாதிரி ஃபோன் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஃபோன் வாங்கி கொடுத்தா வீடியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், எடிட்டிங் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வீடியோ எடுக்கிற பையனும் கொஞ்சம் நல்ல ஃபோன் கேட்டுட்டு இருந்தார். சரி சாம்சங் அல்ட்ரா வாங்கலாம்னா 1.25 லட்ச ரூபா. ஸோ அப்போ என்கிட்ட வந்து பெரிய அளவில் எதுவுமே சேவிங்ஸ் அந்த மாதிரி இல்லை. என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது என் ஃப்ரெண்டு தான் பார்த்திங்கன்னா அந்த 1.25 லட்ச ரூபா ஃபோன் எடுத்து கொடுத்தான் நரேன்ட்டு. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து ஒரு உதவின்னு கேட்டால் ஒரு 500 ரூபா 1000 ரூபா தரத்துக்கே வந்து கண்டிப்பாக எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே 1.25 லட்ச ரூபா ஃபோன் வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியிலலாம் வீடியோஸ் பண்ணுறது இருக்குது, நம்ம அதிகமாக வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்குது, ஒரு சின்ன காரு கிடச்சா நல்லாயிருக்குன்ற மாதிரி செலரியோ அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய தான் வாங்கி கொடுத்தான். அப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு சூப்பர் பைக் வாங்கியிருந்தோம் ட்ரையம்ப்பு, அதுக்கும் பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல் நல்ல ஃபினான்ஸ் கிடைக்காது. ஸோ அதுவும் நிறைய தான் வாங்கி கொடுத்தான். ஸோ நிறைய வாங்கி கொடுத்தாரு. நம்ம வந்து அவருக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து 3 மந்த்ஸ்லையோ 6 மந்த்லையோ நமக்கு எப்பப்போலாம் காசு வருதோ நம்ம அவருக்கு கொடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் முன்னாடி இந்த இவ்வளோ ஃபாலோவர்ஸ்க்கு ரீச் ஆனதுக்கு வந்து அவர் முக்கியமான காரணம். அவர் ஃபோன் வாங்கி கொடுக்கல அப்படின்னா வீடியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்காது.
எடிட்டிங் இம்ப்ரூவ் ஆகிருக்காது. அடுத்தது கார் வாங்கி கொடுக்கலாம், நம்ம நிறைய இடம் போயிட்டு வீடியோஸ் பண்ணியிருக்க மாட்டோம். காரு பார்த்திங்கன்னா நல்லா சம்பாரித்து கொடுத்தது, நிறைய இடம் நம்மளை கூட்டிகிட்டு போச்சு. காரோட ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி தனியாக போட்டிருப்போம். டாமினர் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ரைடிங் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் வீடியோ. இப்போ கார் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இது முன்னாடி போச்சு, பைக் வாங்கினேன். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நான் அதுக்கு முன்னாடி நடுவில் ஜென் ஒன்று மாடிஃபைடு ஜென் வாங்கினேன். அப்புறம் பைக்கு, இந்த ஜென்னு ட்ரையம்பு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக பெருசாக யூஸே பண்ணல. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பேஜ் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா, அதாவது கார் இப்படி இந்த பைக் இப்படி இருந்தால் நான் வந்து அதை வச்சு நிறைய கண்டென்ட் போடுவேன்னு நினச்சிங்கன்னா, அது என்னை பொறுத்த வரையும் அது ஒர்க் அவுட் ஆகலைன்றத விட எனக்கு ஆல்ரெடி வேலையே அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணி பேஜை நான் வந்து எடுத்துகிட்டு போகல. அதனால் எது தேவையோ, இப்போ உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் என்னவோ, இப்போ நான் செலரியா வாங்கினேன், நல்லா ஒரே வருஷத்தில் 45,000 கிலோமீட்டர் 2.25 லட்ச ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன் அதுக்கு மட்டும். ஸோ பெரிய கார் போயிருந்தேன்னா அது என்னால் பெட்ரோல் போட்டிருக்க முடியாது, அதுக்கு டியூ ஒழுங்காக கட்டியிருக்க முடியாது, அதை அனுபவிச்சிருக்க முடியாது. அதனால் என்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு மட்டும் நான் இந்த விஷயத்தில் வந்து கற்றுக்கிட்டேன். அண்டு இதில் வேறு ஏதாச்சும் போடட்டும் ப்ரோ? ஓகே, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு சின்னதாக எழுதி வச்சு நோட்ஸ் மாதிரி எடுத்திருந்தேன், முக்கியமாக ஏதாவது விட்டுருவோமான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் யாரையாச்சும் மென்ஷன் பண்ணாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசு. அண்டு முக்கியமான ஒரு விட்டம் பாருங்கள், பேஜ் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து எடிட்டிங் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ் போகிறோம், அதாவது ட்ராவல் பைக்கில் ஓட்டுறோம், அங்கே வீடியோ எடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3லேருந்து 4 வீடியோ பார்த்திங்கன்னா 3லேருந்து 6 வீடியோ. ஏன்னா அப்போலாம் வந்து ஒரு வாரத்துக்கே ஒரு வீடியோ, லென்த் வீடியோ மட்டும் தான் வரும். அது சந்தீப்பண்ணான்னு ஒருத்தர் தான், அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஃப்ரீ டைமில் எனக்கு எடிட் பண்ணி கொடுத்தாரு. அந்த 6 வீடியோ அவர் எடிட் பண்ணலன்னா மேபி எனக்கு இந்த வீடியோ பண்ணணும். ஏன்னா அந்த 6 வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸே பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணாங்க, நல்லா பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கெலாம் அந்த ஸ்டார்டிங்களுக்கு 6 வீடியோ தான். அது எனக்கு வந்து சந்தீப்பண்ணான்னு ஒரு அண்ணா பண்ணி கொடுத்தாரு. ஒரு பெருசாக சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி இல்லை, பட் நம்மளுக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி எங்கள் ஒய்ஃப் அவங்க தான் இந்த ஆப் இருக்குது, இதில் நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணு, நீயே பண்ணலான்ற மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எங்கள் வீட்டில் சப்போர்ட்டு சந்தீப்பண்ணா இல்லைனா அதை ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்க மாட்டேன். பட் நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஃபாலோவர்ஸ் வரல, வியூஸ் வரலன்னா நிறைய அட்வைஸ் நம்ம சுற்றி இருக்க பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கோங்க, அதெல்லாம் தேவைன்னா உங்கள் பேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா மல்டி கண்டென்ட் நான் போக மாட்டேன், கான்ட்ரவர்சி போக மாட்டேன், யாரு கூடயும் சண்டை. அதனால் எனக்கு பர்சனலாக இருந்தால் பர்சனலாக நான் பேசிப்பேன், தவிர சோஷியல் மீடியாவில் எடுத்துகிட்டு வர மாட்டேன். சோஷியல் மீடியாவை குப்பாக்க விரும்பல, நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்க விரும்புகிறேன். அண்ட் நம்ம டீமை, ஏன்னா நிறைய நம்ம இன்ஸ்டா நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து கால் பண்ணால் நம்மளால் இது வரையும் அதிகமாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அதுக்கு ஒரு பர்சனை போடணும். ஸோ டீமை பெருசாகணும். ஸோ அதனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவல் போவோம். அது உங்களோட சப்போர்ட்டோடு போவோம். அது உங்களுக்கு சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் முடிஞ்சால் வாழ்த்துக்கள், கங்க்ராட்ஸ்ன்றதை கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் என்னுடைய ஃபோன் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களோட பைக் கார் சேல் பண்ணணும், இல்லை கடை வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோ பண்ணலான்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நானே உங்கள்கிட்ட பேசுகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.